இந்த 27 பேரை கைது செய்ய பொழுது ஒரே ஒரு லேக்குனா, அதுதான் டெக்னிக்கல் லேக்குனா, அதை நான் ஒத்துக்கிறேன். காவல்துறை சைட்ல இருந்து நேராய் பார்த்த சாட்சியின் முன்னிலையில வந்து எதிரிகளை ஆஜர் பண்ணி ஐடென்டிபிகேஷன் பரேடு நடத்தப்படவில்லை. அப்ப அது போலீஸோட தோல்வி. போலீஸ் வாண்டடா யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த பரேடு நடத்தப்படவில்லைங்கிறது உண்மையா? இல்ல, நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து தோல்வி வெற்றி நான் இது எனக்காக கேட்கல, மக்களுக்காக கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்க பிடிச்ச மக்களுக்காக கேட்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, எவ்வளோ பெரிய விசாரணைகள்ல வந்து ஓரிரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் விட்டு போயிருக்கு. அப்ப ஆம்ஸ்ட்ராங்க கொள்வதற்கு சம்பவ செந்திலுக்கு மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் கொடுத்த அந்த பைனான்சியர்கள் ரெண்டு பினான்சியரை கண்டுபிடிக்கணும். அரசியல்வாதிகள் பின்னாடி இருக்கிறதுனால தான் அந்த பரேடு நடத்தப்படல. கரெக்டா? இந்த 24 குற்றவாளிகளை வீரமணி முன்னாடி ஆஜர் பண்ணி அந்த பரேடு நடத்தப்படாமல் போனதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவருடைய அழுத்தம், அவர்களுடைய அந்த டிமாண்ட் காரணமா தான் அந்த பரேடு நடத்தப்படல. கரெக்ட்? இல்ல, உங்க சேனல்ல வந்து இவ்வளவு அழுத்தமா வந்து ஒரு கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி.